வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 58. எப்போது வருவான் எப்போது வருவான் என்று எண்ணி ஏங்கி வாசலையே பார்த்து கொண்டிருந்த விழிகள் இப்போது அவனை கண்டுவிட்ட மகிழ்ச்சியில் நீரை சொரிந்து கொண்டிருக்க, தன்னுடைய வலிமையான விரல்களால் அந்த நீரை துடைத்து விட்டான் சத்தியதேவன். அழாதீங்க பாட்டி, நான் வந்துட்டேன்ல. எல்லா புலன்களும் மெதுமெதுவாக அதன் திறனை இழந்து கொண்டு வரும் வேளையிலும் பேரன் சொன்ன அந்த வார்த்தைகள் அஞ்சுகத்தம்மாளின் காதில் விழுந்துவிட கண்ணீர் இன்னும் கொஞ்சம் அதிகமானது. வெகு நேரம் சத்தியதேவனையே பார்த்து கொண்டிருந்தார் அஞ்சுகத்தம்மாள். நன்றாக நடமாடிக் கொண்டிருந்த நாட்களில் ஓரிரு விழாக்களில் அவனை கண்டிருக்கிறார். ஆனால் அப்போதெல்லாம் பிள்ளைகள் சுற்றி வர இருப்பார்கள். எவரையும் மீறி அவனை சென்று பார்க்கவோ பேசவோ முடியாது. வீட்டிற்கு வந்து விடிய விடிய அழுவார். பெண்ணாய் பிறந்த பாவத்தை இப்படித்தான் தொலைக்க வேண்டும். தனியாக ஒரு காரை எடுத்துக்கொண்டோ அல்லது பஸ்ஸில் போயோ அவனை பார்க்க முடியாது. காரணம், அஞ்சுகத்தம்மாளை ஜனார்தனின் தாய் என்ற முறையில் அனைவருக்கும் தெரியும். உடனடியாக தகவல் வீட்டிற்கு பறந்துவிடும். அதற்கு பயந்து அவனை பார்க்க போக மாட்டார். மேலும் அவனுடைய பாட்டி தாத்தாவையும் மீறி அவரால் சென்று அவனை பார்க்க முடியாது. இப்படியாக காலமும் நேரமும் உருண்டோட, இதோ காலனிடம் சென்று சேரும் நேரம் பேரனை காணும் பாக்கியம் அந்த கண்களுக்கு கிடைத்திருக்கிறது. சைகையால் சுமித்ராவை அவன் அருகே அளித்த பாட்டி இருவரையும் ஒரு சேர ஆசிர்வதித்துவிட்டு இறைவனடி சேர்ந்தார். தேடி தவம் இருந்த மகள் வயிற்ற பேரனின் உருவத்தை கண்ணுக்குள் நிறைத்துக் கொண்டே உயிரை நீர்த்தார் அந்த முதியவர். என்றைக்கிருந்தாலும் பெரிய போகிற உயிர்தானே. அவருடைய மரணத்தை அனைவரும் எதிர்பார்த்துதான் காத்திருந்தார்கள். ஆனாலும் அங்கோர் பெரிய அழுகை வெடிக்க கண்ணீர் கடலானது தொழிலதிபர் ஜனார்தனனின் வீடு. தாய் வீட்டு பெருமையையும் மாமன்களின் மௌசையும் இந்த இறப்பில்தான் கண்டான் சத்தியதேவன். அஞ்சுகத்தம்மாளை குளிப்பாட்டி புத்தாடை அணிவித்து கண்ணாடி பெட்டிக்குள் வைத்தார்கள். தமிழகத்தின் முக்கியமான தொழிலதிபர்கள், சிறு குறு தொழிலதிபர்கள், மேலும் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் என பாட்டியின் இறுதி ஊர்வலத்தின் போது அந்த பாவூர் சத்திரமே திணறி திண்டாடி போனது. சுமித்ராவின் கையை இறுக பிடித்துக் கொண்டு பாட்டியின் அருகிலேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்தான் சத்தியதேவன். உண்மையில் இவளுடைய பேச்சை கேட்காமல் வேம்பு பிடித்துக் கொண்டு இங்கு வராமல் வீட்டிலேயே அவன் இருந்திருந்தாள். பாவம், இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த ஜீவன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அவனை தேடி துடித்துக் கொண்டிருக்குமோ. அதை நினைத்த போதே அவனால் துக்கத்தை அடக்க முடியவில்லை. கதறி அழுது விட்டான். இறக்கும் தருவாயிலாவது தாயின் ஆசையை நிறைவேற்றி விட்டோமே என்ற திருப்தியும் நிம்மதியும் கௌசல்யாவின் சகோதரர்கள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. தான் செய்த பிழையை தானே சரி செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தில் தானே அவர் சத்தியனின் வீட்டுக்குள்ளேயே அடிவெடுத்து வைத்தார். உடன் பிறந்த தங்கை மகன், மருமகன், அவர்களுடைய ரத்தம் அவனிடம் கெஞ்சுவதிலோ அவன் காலில் விழுந்து மன்றாடுவதிலோ எந்த விதத்திலும் தாங்கள் குறைந்துவிடப் போவதில்லை என்பதை உணர்ந்துதான் 4 சகோதரர்களும் நெடுஞ்சாட்கிடையாக அவன் காலில் விழுந்து விட்டார்கள். ஆனாலும் சத்தியனை காணும் அந்த கடைசி நிமிடம் வரை திக் திக் என்றுதானே அவர்களுக்கும் இருந்தது. கடைசியில் தாயும் மகனும் ஒன்று சேர்ந்துவிட அந்த மகிழ்ச்சியிலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார் அஞ்சுகத்தம்மாள். ஒரு மகளாக தாய்க்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்கள் அனைத்தையும் முழு மனநிறைவோடு செய்தார் கௌசல்யா தேவி. அதை போலவே மூத்த பிள்ளையாக ஜனார்தனன் அவருடைய சிதைக்கு கொள்ளி வைத்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றினார். தாய் இறந்தது மிகப்பெரிய துக்கம்தான் என்றாலும் அந்த துக்கத்தையும் மீறிய மிகப்பெரிய சந்தோஷமாகவே அஞ்சுகத்தம்மாளின் வீட்டில் அனைவரும் நடமாடிக் கொண்டிருந்தார்கள். காரணம், 32 வருடங்களாக கிட்டத்தட்ட தாயை விட்டு ஒதுங்கி இருந்த சத்தியதேவன் இப்போது முழுமையாய் தாயை புரிந்து கொண்டு விட்டான். மேலும் இரு குடும்பங்களுக்கு நடுவே இருந்த சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி ஒருவருக்கொருவர் ஒன்று சேர்ந்துவிட நடந்த துக்கத்தை மீறிய சந்தோஷம் ஒன்று அனைவரது முகத்திலுமே அப்பட்டமாக தெரிந்தது. இறுதி சடங்கு முடிந்தவுடனே வீட்டிற்கு கிளம்பியவனை 16ஆம் நாள் காரியம் முடித்த பிறகுதான் போக வேண்டும் என்று தன் பக்கத்திலேயே அமர வைத்துக் கொண்டார் கௌசல்யா தேவி. மாடசாமியை மட்டும் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் இருவருக்கும் தேவையான துணிமணிகளை எடுத்துக்கொண்டு வந்தாள் தீபிகா. பிறந்த வீட்டில் தன் தாய் ஒரு இளவரசி போல நடத்தப்படுவதையும் கௌசல்யா தேவியின் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் மாமன்மார் தலையாட்டுவதையும் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தான் சத்தியதேவன். தாயும் மகனும் அருகருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை ஆசையோடு பார்த்தார்கள் சகோதரர்கள் 4வரும். அவர்களுடைய மனைவிமார்களும்
பிள்ளைகளும் கூட அப்படியேதான். அங்கே இங்கே நடப்பது போல, ஏதாவது வேலை செய்வது போல, ஏதாவது வேண்டுமா என்று கேட்பது போல அவர்கள் 2 பேரையும் எல்லோரும் கவனித்துக் கொண்டேதான் இருந்தார்கள். பிள்ளைகள் எல்லாம் உறங்கிவிட கௌசல்யா, சத்தியதேவன், தசரதன் மூவரும் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஜனார்த்தனன் முதலில் இருவரிடமும் மன்னிப்பு வேண்ட அவரது கைகளை பிடித்துக் கொண்ட கௌசல்யா தேவி, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோனா, இனிமேலாவது ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம் என்றார். அதன் பிறகு சத்தியதேவனிடம் பள்ளிக்கூட வேலைகள் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தார் ஜனார்த்தனன். என்ன உதவி வேணாலும் சொல்லு மாப்ள, கவர்மெண்ட்ல இருந்து யார் கையெழுத்து வேணாலும் சரி, கட்டடம் கட்டுறதுக்கு நிதி வேணாலும் சரி, எந்த உதவியா இருந்தாலும் மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, ஈஸியா பண்ணிடலாம் என்றார். அதை கேட்டுக்கொண்டு அங்கே வந்த சமுத்திர பாண்டியன் குரலை செருமிக் கொண்டே, ஆமா மாப்ள, எவனாவது இடைஞ்சல் பண்றானாலும் சொல்லு, சத்தமே இல்லாம அவனை போட்ட தெரியல என்று பெருமையாக சொல்ல, அவரை இடைமறித்த கௌசல்யா தேவி, ஏன் உனக்கு மட்டும்தான் அருவா பிடிச்சு வெட்ட தெரியுமா? என் பிள்ளைக்கு தெரியாதா? ஆனா ஒண்ணுனே, நீ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் மாறவே இல்ல. எப்பவும் உனக்கு வாயே பேசாது, கைதான் பேசும். இவனும் அப்படித்தான். பஞ்சாயத்து பேச போறேன்னு சொல்லிட்டு இவன் எங்க வாயால பேசுறான், அடியும் உதையும் தான். அவனுங்க கைய கால உடைக்கிறதும் வாய உடைக்கிறதும் இவன் வேலையே என்று சொல்லி சிரிக்க, உடன் சேர்ந்து சிரித்த சமுத்திர பாண்டியன், எனக்கும் எல்லாம் தெரியும் கௌசி, இவனுக்கு கூட்டு நம்ம தாமரையும் மாடசாமியும் என்று சொல்ல அனைவரும் சிரித்தனர். அதை கேட்டு பதறிய சத்தியன், ஐயோ மாமா, இதெல்லாம் சுமிக்கு தெரியவே தெரியாது. நான் ஏதோ பஞ்சாயத்தை பேசி பேசியே முடிச்சு வைக்கிறேன்னு பெருமையா நினைச்சிட்டு இருக்கா. இந்த அடி மிதி மேட்டர்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது மாமா. தெரிஞ்சா என்னைய வெளியவே போட மாட்டா. கொஞ்சம் மெதுவா பேசுங்க மாமா என்று மிகவும் மெதுவான குரலில் சொல்லிக் கொண்டிருக்க, வாயை மூடிக்கொண்டு சிரித்த ஜனார்த்தனன், மாப்பிள, பொண்டாட்டிக்கெல்லாம் பயப்படக்கூடாது மாப்பிள, சிங்க மாதிரி இருக்கணும் தெரியுமா? மாமாலாம் அப்படித்தான். உங்க அத்தை இருக்காளே, நான் நில்லுனா நிப்பா, உட்காருனா உட்காருவா. மாமா ஒரு வார்த்தை சொன்னாதான் உட்காருவா தெரியுமா? அவ்வளவு மரியாதை என்று மீசையை நீவி விட்டுக் கொண்டார். ஜனார்த்தனன் சொன்னதை கேட்டு வாய்க்குள்ளேயே உதட்டுக்குள் சிரித்துக் கொண்ட சமுத்திர பாண்டியன் பிறகு சட்டென்று பின்னால் திரும்பி பார்த்து, வாங்க நீ வாங்க, அண்ணன் உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காரு என்று சொல்ல, யாரு யாரு செல்வியா, ஏன் பொண்டாட்டியா, எங்க எங்க என்று பதறி அடித்துக் கொண்டு எழுந்து அட்டென்ஷனில் நின்றார் ஜனார்த்தனன். அனைவரும் விழுந்து விழுந்து சிரிக்க, தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து தம்பியை செல்லமாக அடித்தார் ஜனார்த்தனன். பேர கேட்டாலே இப்படி பயந்து நடுங்கிற, இதுல இவரு உட்கார சொன்னாதான் அவங்க உட்காருவாங்களாம், நிப்பாங்களாமா. சமுத்திர பாண்டியன் அண்ணனை கிண்டல் செய்து சிரிக்க, உடனே ஜனார்த்தனன், டே, நானாவது வீட்டுல தாண்டா அவ பேரை கேட்டா எழுந்து நிக்கிறேன். மவனே, நீ ரோட்ல எவ்வளவு கல்யாணின்னு சொன்னா போதும், உடனே சடன் பிரேக் அடிச்சு வண்டியை நிப்பாட்டிடுவ. அவ்வளவு தொடர் அடங்கி இதுல நீரு எங்களை கிண்டல் பண்றீரோ என்று கேட்க, உடனே சமுத்திர பாண்டியன் ஜனார்த்தனனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அண்ணே, தயவு செஞ்சு குடும்ப ரகசியத்தை வெளியே சொல்லி மானத்தை வாங்காதண்ணே. மச்சான், மாப்பிள்ள எல்லாரும் இருக்காங்கல்ல என்று கெஞ்சி கேட்க, அவரது தோளை ஆறுதலாக தட்டிய தசரதன், ஆனாலும் உங்க 2 பேரையும் பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மச்சான். எவ்வளவு தைரியமா உண்மையை சொல்றீங்க, பேசுறீங்க. ஆனா என்னால அப்படி சொல்ல முடியல. ஒருவேளை அத தைரியமா நான் இங்க சொன்னேன்னா வீட்டுக்கு போய் அப்புறம் உங்க தங்கச்சி கிட்ட அதுக்கு வேற தனியா அடி வாங்கணும் என்று சோகமாக சொல்ல, அடப்பாவி மனுஷா என்று வாயில் கை வைத்தார் கௌசல்யா தேவி. அத்தியாயம் 59. 1/4 லிட்டர் கொள்ளளவு உள்ள உயரமான வெள்ளை டம்ளர்களில் பாலை கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுத்தார் ஜனார்த்தனனின் மனைவி செல்வி. அவர் கொண்டு வந்த ட்ரேயில் ஒரு பால் டம்ளர் மிச்சம் இருக்க, எங்க மருமகனே, என் பொண்ண காணோம் என்று அவர் சுமித்ராவை விசாரிக்க, ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னாத்த, ஒருவேளை தூங்க போயிட்டான்னு நினைக்கிறேன். தீபிகாவும் அவளும் ஒன்னா இருந்தாங்க, கொடுங்க, நான் வேணா கொண்டு போய் இதை அவளுக்கு கொடுத்துட்டு வரேன் என்று சத்தியன் எழுந்திருக்க, இல்லையா, நீ உட்கார்ந்து பாலை குடி, நான் கொண்டு போய் அவளுக்கு கொடுக்கறேன் என்று சத்தியனிடம் சொன்னவர் கௌசல்யா தேவியிடம் திரும்பி, என்ன கௌசி, விட்டா பிள்ளைங்க மறுபடியும் தூக்கி வயிற்றுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கோ போல என்று கிண்டல் செய்ய, போங்க நீ என்று வெட்கப்பட்டார் கௌசல்யா தேவி. மறுபடியும் தோளில் கிடந்த துண்டை எடுத்து மனைவியை அடித்த ஜனார்த்தனன், கண்ணு வைக்காத கழுத, போ போய் வேலையை பாரு. வெகு நேரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் சத்தியதேவனும் மாமன்மாரும் கௌசல்யா தேவி மற்றும் தசரதனும். கௌசி, பேசினது போதும், மீதிய நாளைக்கு பேசிக்கலாம், வா, வந்து மாத்திரையை போட்டுட்டு படுத்து தூங்கு
என்று மனைவியை அழைத்தார் தசரதன். இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேனே என்றார் கௌசல்யா. உன் புள்ளையும் உங்க அண்ணமாரும் இந்த ஊரை விட்டு ராத்திரியோட ராத்திரியே எங்கேயும் ஓடி போயிட மாட்டாங்க, இங்கேதான் இருப்பாங்க. நிம்மதியா நீ போய் தூங்கு. நான் வேணும்னா விடிய விடிய காவக்கார மாதிரி முழிச்சிருந்து அவங்கள பாதுகாக்கிறேன். போய் தூங்குடி என்றவர் ஜனார்தனிடம் திரும்பி, ராத்திரி சரியா தூங்கலனா அடுத்த நாள் முழுக்க எதுக்கெடுத்தாலும் கத்தி சண்டை போட்டு மூஞ்ச காட்டி என் உசுர வாங்கிட்டு இருப்பா மச்சான், கொஞ்சம் சொல்லுங்க என்றார் பரிதாபமாக. தங்கச்சிக்கு புள்ளைய பார்த்த சந்தோஷம், எங்களுக்கும் அதே சந்தோஷம் தான் மாப்ள, வேற ஒண்ணும் இல்ல. அவ மட்டும் இல்ல, எல்லாருமே சேர்ந்து தூங்க போக வேண்டியதா. நாளைக்கு 3வது நாள் பொலிவாசலுக்கு போய் பால் ஊத்திட்டு வரணும் ஜனார்தனன் சொல்ல, நாளைக்கு 3வது நாள் காரியத்தை முடிச்சுட்டு நானும் சுமியும் ஊருக்கு போலாம்னு இருக்கோம் மாமா என்றான் சத்தியதேவன். டே மருமகனே, 32 வருஷம் கழிச்சு இந்த மாமாமார் வீட்டுக்கு வந்திருக்கடா. வந்ததே வந்தது, ஒரு மாசம் தங்கிட்டு போனா என்னவா? அன்னைக்கு என்ன சொன்ன? 16வது நாள் காரியம் முடிஞ்சு போறேன் மாமான்னு தானே சொன்ன. இப்ப என்ன திடீர்னு 3வது நாளே கிளம்புற நிக்கிற என்றார் சமுத்திர பாண்டி. அதுக்குள்ள மாமா, பசங்களுக்கு எக்ஸாம் வருது, இவ டியூஷன் எடுக்கிறா. ரொம்ப நாள் லீவ் போட்டா பிள்ளைங்களுக்கு கஷ்டமா போயிரும்ல மாமா. அதான் உன் கவலையா? அதுக்கு என்ன, வீட்டை சுத்தி கார் நிக்குது, எல்லா காருக்கும் டிரைவர் இருக்கான். பாவூர் சத்திரத்துக்கும் உன் வீட்டுக்கு இடையில என்ன பல 1000 கிலோமீட்டர் தூரமா? 6 கிலோமீட்டர். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். டிரைவர் வேணும்னா கூட்டிட்டு போக சொல்லு, இல்ல நீயே கூட்டிட்டு போயிட்டு வா என்று சொன்ன தம்பி சமுத்திர பாண்டியனை அதட்டினார் ஜனார்தனன். சும்மா நீ பாட்டுக்கு ஐடியாவை அள்ளி வீசிட்டு இருக்காத சமுத்திரம். சுமித்ராவுக்கு என்ன வசதிப்படுமோ முதல்ல அவளை கேட்டுக்கலாம். சமுத்திரம் சொன்னதும் ஒரு வகைக்கு நல்ல ஐடியா தான் சத்யா. ஆனா அதுக்காக அதை அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. உன் வசதியும் பாக்கணும்ல. உன் வசதி என்னவோ அதுபடி நீ முடிவெடுத்துக்க. ஆனா நீங்க 2 பேரும் ஒரு மாசமாவது இங்கே இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன கௌசி என்று கேட்க, ஆமாம் என்பதாக தலையசைத்தார் கௌசல்யா. சரி மாமா, நான் சுமித்ரா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் என்றவன் எழுந்து கொள்ள அனைவருமே எழுந்து படுக்க போனார்கள். கௌசல்யா தேவி, தசரதன், சத்யன் மூவரும் வந்தபோது சுமித்ராவும் தீபிகாவும் ஒரே கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? போய் அக்கா காரி கூட படுக்க வேண்டியதானே என்று திட்டிக் கொண்டே தீபிகாவை எழுப்ப சென்ற தாயை கையை பிடித்து தடுத்தான் சத்யதேவன். வேண்டாமா, தூங்கட்டும், நல்லா தூங்கிட்டு இருக்கால, இப்ப போய் எழுப்பி அவ தூக்கத்தை கெடுத்துடாதீங்க. நீங்க போய் படுத்துக்கோங்க, நான் கீழே பாய் விரிச்சு படுத்துக்கிறேன் மகன் சொல்ல பதறி போனார் கௌசல்யா தேவி. என்னது, தரையில படுக்க போறியா? வேண்டாப்பா, நீ போய் எங்க ரூம்ல படுத்துக்க, நாங்க 2 பேரும் எங்க தரையில படுத்துக்கிறோம். தாய்க்கும் மகனுக்கும் இடையே அந்த வாக்குவாதத்தை கவனித்துக் கொண்டிருந்த தசரதன், ஐய இதென்ன அக்க போரா இருக்கு? உங்க அண்ணன் என்ன ஒன்று கொடுத்ததுலயா இருக்காரு? மாளிகை மாதிரி வீடு, எல்லா ரூம்லயும் கட்டிலும் இருக்கு, மெத்தையும் இருக்கு. எதுக்கு அம்மாவும் மகனும் கீழே படுக்க போறீங்க? சத்யா, தனியா படுத்துக்கலாம்னா எதிரில இருக்க ரூம்ல படுத்துக்கோ. இல்ல சுமித்ரா படுத்திருக்க ரூம்ல தான் படுக்கணும்னா மாமாவுக்கு ஒரு போன் போடு, மெத்தை அனுப்புவாரு, அதை கீழே போட்டு படுத்துக்கோ என்றவர் மனைவியிடம் திரும்பி, போதுமாமா, இப்ப திருப்தியா? உன் புள்ள மெத்தையில தான் படுக்க போறான், நீ முதல்ல வா, டார்ச்சர் பண்ணாத என்று கௌசல்யா தேவியை கையோடு தரதரவன இழுக்காத குறையாக தள்ளி கொண்டு போனார். வெகு நேரம் அந்த இடத்தில் நின்று அவர்கள் தலை மறையும் வரை பார்த்து கொண்டே இருவரையும் பார்த்து கொண்டே இருந்தான் சத்தியதேவன். அவனால் தசரதனோடு அவ்வளவு இலகுவாக ஒட்டிக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவரோ மிகவும் எளிதாக தான் பெற்ற பிள்ளையைப் போல அவனோடு ஒட்டி கொண்டார். அவனை கொண்டாடினார். வார்த்தைக்கு வார்த்தை சத்யா சத்யா என்றார். உன் பிள்ளை உன் பிள்ளை என்று கௌசல்யாவிடம் சொன்னாரே தவிர அவருடைய பிள்ளையாகத்தான் அவனை பார்த்தார். கிட்டத்தட்ட தீபிகாவின் குணம். அவளுக்கு அந்த குணம் யாரிடமிருந்து வந்தது என்று இப்போது சத்யனுக்கு புரிந்தது. இவர் இவ்வளவு இலகுவாக இருந்ததனால்தான் தாயின் 2வது திருமண வாழ்க்கையும் தெளிவான நீரோட்டம் போல இருக்கிறது போல. யோசனையோடு சுமித்ராவின் அறைக்குள் நுழைந்தவன் கபோர்டுக்குள் இருந்த ஒரு பெட்ஷீட்டை எடுத்து கீழே விரித்து போட்டு படுத்துக் கொண்டான். இருக்கிற அலுப்புக்கு தரையில் படுத்து உருண்டாலே உறக்கம் வந்துவிடும். மெத்தையும் தேவையில்லை, கட்டிலும் தேவையில்லை. மறுநாள் சாயந்தரம் வரை அவனுக்கு கிட்டத்தட்ட சுமித்ராவோடு பேசுவதற்கு நேரம் இல்லை. பாட்டியின் 3ஆம் நாள் விசேஷம் நடந்து கொண்டிருந்தது. காலையிலேயே போய் பாட்டியின் கல்லறைக்கு பால் ஊற்றி வந்ததில் தொடங்கி ஒன்றன் பின் ஒன்றாக சம்பிரதாயங்கள். இறந்த நாள் அன்று வர முடியாத நிறைய பெரிய ஆட்கள் எல்லாம் இன்று வந்து ஜனார்தனிடம் வருத்தம் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அவரை சந்திக்க வரும் அனைவரிடமும் என் தங்கை மகன் என்று சத்தியதேவனை அறிமுகப்படுத்தி வைத்து
அவனுடைய புகழைத்தான் பாடிக்கொண்டிருந்தார்கள் அண்ணன் தம்பிமார் 4 பேரும். அவனுக்குத்தான் ரொம்பவும் கூச்சமாக போய்விட்டது. மதியம் சாப்பாட்டு வேளையில் சுமித்ராவை பார்த்தது. அதன் பிறகு பார்க்கவில்லை. டியூஷன் எடுப்பதற்காக மாடசாமியை அழைத்துக் கொண்டு கிளம்பிவிட்டார். கூடவே தீபிகாவும் போயிருக்கிறாளாம். அதனால் பயமில்லை. போகும்போது அவன் வீட்டில் இல்லை. அதனால் கௌசல்யா தேவியிடம் சொல்லிவிட்டு சென்றிருந்தார். டியூஷன் முடித்துவிட்டு அவள் திரும்பி வரும்போது இரவு சாமி கும்பிடுவதற்காக எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருந்தார்கள். சைவம் அசைவம் என்று பாட்டிற்கு பிடித்தமான அனைத்து உணவு வகைகளும் சமைக்கப்பட்டன. கடையிலிருந்து வாங்க வேண்டிய உணவு பண்டங்கள் அனைத்தும் தருவிக்கப்பட்டன. அனைத்து பழ வகைகளும் வந்து இறங்கின. அஞ்சுவத்தம்மாளுக்கு பலாப்பழம் மிகவும் பிடிக்குமாம். சீசனே இல்லை என்றாலும் கூட எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் தள்ளி போய் அலைந்து திரிந்து 4-5 பலாப்பழங்களை வாங்கி கொண்டு வந்து விட்டார் காசி பாண்டியன். அண்ணன் மனைவிகள் எல்லாம் போண்டா, வடை, பஜ்ஜி என்று ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்க, தாய்க்கு பிடித்த கருப்பட்டி பணியாரத்தை நெய்யில் சுட்டு எடுத்துக் கொண்டிருந்தார் கௌசல்யா தேவி. பக்கத்திலேயே அவருக்கு உதவியாக வனிதாவும் தீபிகாவும். வசதியாக கீழே ஒரு ஸ்டவ்வை வைத்து பணியாரம் சுட்டுக் கொண்டிருந்தார் கௌசல்யா தேவி. அவர் பக்கத்திலேயே அமர்ந்திருந்த தீபிகா மிக மெல்லிய குரலில் கிசுகிசுப்பாக, அம்மா, ஒரே ஒரு பணியாரம் எடுத்து சாப்பிட்டுக்கிறேம்மா, ஆசையா இருக்கு என்று கெஞ்சும் குரலில் கேட்டுக் கொண்டிருக்க, வாயில சூடு வச்சுன்னா தெரியும் கழுத, ஆட்சிக்கு வச்சு கும்பிடாம எடுத்து சாப்பிடக்கூடாது தெரியும்ல, அதான் வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சு தரேனே, ஒருத்தருக்கும் மிச்சம் வைக்காம நல்லா மூக்கு முட்டை திங்கிறியே, போதாதா? இங்க வந்து ஏன் என் மானத்தை வாங்குற? மெல்லிய குரலில் சின்ன மகளை கண்டித்துக் கொண்டிருந்தார் கௌசல்யா. டியூஷன் முடிச்சுட்டு நீயும் அண்ணியும் தானே திரும்ப வந்தீங்க, நீ மட்டும் வந்திருக்க, அண்ணி எங்க என்று வனிதா கேட்க, அண்ணி ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி படுக்க போனாங்க என்று தீபிகா சொல்ல, சட்டென்று அவளை திரும்பி பார்த்தார் கௌசல்யா. என்ன, ஒரு மாதிரி இருக்குன்னு படுக்க போனாளா? ஏன், என்ன சொன்னா என்று அவர் பதற, பதறாதீங்கம்மா, ஒன்னும் இல்ல, இப்ப வருவாங்க என்று தீபிகா தாயிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்தாள் சுமித்ரா. அறைக்குள் வரும்போதே வலது கையால் மூக்கை மூடிக்கொண்டு வந்தவள், அத்த என்று அழைத்து கௌசல்யாவிடம் ஏதோ சொல்ல வாயை திறக்க குமட்டி கொண்டு வந்தது. 2 கையாலும் வாயை பொத்திக் கொண்டு வாஷ் பேஷனை நோக்கி ஓடிச் சென்றவள் குமட்டி குமட்டி வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 60. ஏற்கனவே தங்களை விட்டு பிரிந்திருந்த தங்கை மகனும் தங்கையும் வந்து சேர்ந்ததில் தாயார் மறைந்த துக்கத்தையே அடியோடு மறந்து போயிருந்தனர் ஜனார்த்தனன் சகோதரர்கள். பொதுவாகவே மிகவும் வயதானவர்கள் இறந்து போனால் துன்பம் மிகுந்த இந்த உலக வாழ்விலிருந்து அவர்களுக்கு விடுதலை என்றுதான் அனைவருமே கூறுவார்கள். அஞ்சுகத்தம்மாள் விஷயத்திலும் அப்படித்தான் எல்லோரும் நினைத்தார்கள். காரணம், அந்த அளவிற்கு அவர் படுக்கையிலேயே நீண்ட நாள் நோயாளியாக கிடந்ததுதான். நோய் அவரை கொன்றதை விட பேரனையும் மகளையும் காணாத ஏக்கமே அந்த அம்மையாரை பெரிதும் கொன்றது என்றால் மிக இல்லை. முடிந்த அளவிற்கு தாயாருக்கு ராஜ வைத்தியம் பார்த்து நல்லபடியாகத்தான் கவனித்துக் கொண்டார்கள் அஞ்சுகத்தம்மாளின் புதல்வர்கள். இப்போதும் அந்த தாய் விரும்பியபடியே கௌசல்யாவையும் சத்தியதேவனையும் பார்த்த பிறகே கண் மூடினார்கள். அதிலேயே அனைவருக்கும் நிறைவுதான். இப்போது பாலில் நழுவி விழுந்த பழமாக அல்லது பாலில் கலந்த தேனாக சுமித்ரா வயிற்றில் உதித்திருக்கும் அந்த குழந்தை பற்றிய செய்தியால் அனைவரும் மிகவும் அகமகிழ்ந்து போயிருந்தனர். ஊருக்கே திரும்பி போக வேண்டாம், இங்கே தங்கிடுங்க என்று மன்றாடினார்கள் அனைவரும். ஆனால் வாழும் வீட்டை விட்டுவிட்டு எப்படி இங்கே வந்திருப்பது? மேலும் சுமித்ரா பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும் பொறுப்பை கையில் எடுத்திருக்கிறாளே, அவர்களுக்கு பரீட்சை முடியும் வரை அந்த பொறுப்பில் இருந்து விலக முடியாது. உடம்பு ஒத்துழைக்காவிட்டாலும் அதை செய்துதான் ஆக வேண்டும். ஏற்கனவே அவளுக்கு ஷாக் அடித்து கை அசைக்க முடியாமல் இருந்த சமயத்தில் பெரும்பாலான கணக்குகளை சத்யனுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவாள். சுமித்ரா சொல்லிக் கொடுத்த பாடங்களை எவ்வளவு எளிமையாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் தலையில் ஏற்ற முடியுமோ அப்படி ஏற்றி வைத்து விடுவான் சத்தியதேவன். கில்லாடி. விவசாயத்தில் பட்டதாரி எனினும் சத்தியதேவன் கணக்கிலும் சூரப்புலியாகத்தான் இருந்தான். கூடவே சுமித்ராவை கணக்கு பண்ணுவதிலும். இப்போது இந்த வாந்தி மயக்கமும் தொடருமா இல்லையா என்று தெரியவில்லை. ஒருவேளை தொடர்ந்தால் மறுபடியும் சத்தியனது உதவி சுமித்ராவுக்கு தேவைப்படும். உடல்நிலை ஓரளவு நன்றாக இருந்தால் கூட சுமித்ராவை சமாளித்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்து விடுவாள். 90% பாடங்கள் முடிவடைந்து விட்டன. மீதமிருக்கும் 10% பாடத்தையும் முடித்து விட்டால் வெறும் ரிவிஷன் தான். அனைத்து பிள்ளைகளையும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்று அவளிடம் கண்டிப்பாக சொல்லியிருந்தான் சத்தியதேவன்.
நிச்சயம் அதை நிறைவேற்றியாக வேண்டும். எனவே பாட்டி வீட்டிலிருந்து மாமாக்கள், அத்தைமார், மச்சான் என்று சுற்றம் சூழ அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு சுமித்ராவை அழைத்துக் கொண்டு மறுபடியும் வீட்டிற்கு வந்தான் சத்யதேவன். வாசலிலேயே வைத்து ஆரத்தி சுற்றி உள்ளே வரவேற்றார் அன்னம். மாடிப்படிகளில் அவளை ஏற விடாமல் கைகளிலேயே ஏந்தி சென்றவன் அவளை கட்டிலில் கிடத்துவிட்டு முத்த மாறி பொழிந்தான். முதல் கூடலின் போது கூட அத்தனை முத்தங்களை சுமித்ரா பெற்றிருப்பாளா இல்லையா தெரியாது. அப்படி கணக்கே இல்லாமல் உதடுகள் வலிக்க வலிக்க அவளுக்கு முத்தங்கள் கொடுத்து கொண்டே இருந்தான் சத்தியன். மறுப்பு சொல்லாமல், அவனை விலக்கித் தள்ளாமல், ஒரு சிறு முனகல் கூட இல்லாமல் அவன் முத்தங்களை கண்மூடி அனுபவித்துக் கொண்டு கிடந்தாள் அந்த கள்ளி. இருவருமே ஒரே வகையான உணர்வு கலவையில் சிக்கி கிடந்தனர். பேச வார்த்தைகளற்று அவனை இறுக்கி அணைத்து பதில் முத்தம் இவள் அளித்த போது உடைந்து அழுது விட்டார்கள் இருவருமே. அவளுக்கு தாய் இல்லை, தகப்பன் இருந்தும் இல்லாதது போலத்தான். அனாதை போல யாருடைய ஆதரவிலோ எங்கோ வாழ்ந்தாள். அவனும் அப்படித்தான். தகப்பனை கண்ணால் கூட கண்டதில்லை. தாய் இருந்தும் அனாதை போலதான் அவனும் வாழ்ந்தான். ஆக இருவரையும் உறவு கொண்டாட ஒரு புது உயிர் ஜனித்திருக்கிறது என்று நினைக்க நினைக்க அவனுக்குள் இன்ப ஊற்று பிரவாகமாக ஊற்றெடுத்தது. சுமி சுமி என்றவன் சுமியை விட்டு விலகுவதாகவே இல்லை. அட்டை போல ஒட்டிக்கொண்டே கிடந்தான். வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று தோன்றவில்லை. வேலை பார்க்க வேண்டும் என்ற நினைப்பே வரவில்லை. பஞ்சாயத்து பேச கூப்பிட்டால் நிர்தாட்சியமாக வரவே மாட்டேன் என்று மறுத்தான். சுமித்ராவின் அதட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயந்து அவ்வப்போது தொழிலையும் கவனித்துக் கொண்டான். பள்ளிக்கூடம் கட்டும் வேலைகள் மிகவும் ஜோராக நடந்து கொண்டிருக்க சத்தியன் மனைவியை கவனிப்பதிலேயே நேரத்தை செலவிட்டான். கட்டிலில் இருந்து கீழே இறங்கி குளியலறைக்கு கூட அவள் நடந்து போக அனுமதிக்கவில்லை சத்யதேவன். அலேக்காக தூக்கிக் கொண்டு குளியலறை வாயிலில் விட்டு மறுபடியும் அதே போல தூக்கிக் கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தினான். கணவனின் அன்பில் முக்குளிப்பதில் சுமித்ராவுக்கும் சுகமாகத்தான் இருந்தது. ஆனாலும் இப்படியே அவளை பொம்மை போல தூக்கிக் கொண்டு அலைந்தே சோம்பேறியாக்கி விடுவான் போலிருக்கிறது என்று செல்லமாக மனதிற்குள் சினுங்கியும் கொண்டாள். நாட்கள் அது வாட்டுக்கு உருண்டோட ஒரே அடியாக வாந்தி மயக்கம் என்று படுக்கையிலேயே கிடக்கவில்லை சுமித்ரா. எப்போதாவது வாந்தி வந்தது, அவ்வளவுதான். எடுத்துவிட்டால் அப்புறம் உடம்பு நன்றாகத்தான் இருந்தது. ஆனாலும் டியூஷன் எடுக்கும்போது அவள் பக்கத்திலேயே அமர்ந்திருந்தாள் சத்யதேவன். வேளா வேலைக்கு தவறாமல் உணவு பழச்சாறு கொடுத்து அன்னலட்சுமி பார்த்து கொண்டார். மருத்துவர் எழுதி கொடுத்த மாத்திரை மருந்துகளை தவறாமல் சாப்பிட வைத்தான் சத்யதேவன். மாதா மாதம் தவறாமல் செக்கப்பிற்கு சென்றார்கள். ஒவ்வொரு மாதம் செக்கப்பிற்கு செல்லும் போதும் ஸ்கேன் எடுத்து பார்க்கையில் மனைவியின் வயிற்றுக்குள் குலுகுலுவென்று வளரும் தன் குழந்தையை கண்ணார கண்டு ரசித்தான் சத்யதேவன். வாரம் ஒருமுறை ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே குடும்பத்தோடு வந்து சாயந்தரமாய் கிளம்பி போனார் கௌசல்யா தேவி. கௌசி, பேரப்புள்ள வந்து தாண்டி உன்னையும் உன் பிள்ளையும் ஒன்னா சேர்த்திருக்கான் என்று கௌசல்யா தேவியை கலாய்த்தார் தசரதன். அம்மாவுக்கு சும்மாவே நம்மளையெல்லாம் கண்ணு தெரியாது. இப்ப அண்ணனும் வந்தாச்சு. அண்ணனுக்கு ஒரு பிள்ளையும் வரப்போகுது. இனிமே நம்மளெல்லாம் திரும்பி பார்ப்பாங்களோ இல்லையோ என்று வராத கண்ணீரை துடைத்துக் கொண்டு தாயை வம்பு கிழித்தாள் தீபிகா. தினமும் டியூஷனுக்கு வரும் மகளிடம் மருமகளுக்கென்று ஏதாவது ஒரு பலகாரம் செய்து கொடுத்து அனுப்பினார் கௌசல்யா. மேலும் மசக்கையாக இருப்பவளுக்கு வாய்க்கு ருசியாக என்னவெல்லாம் தேவைப்படுமோ அவற்றையெல்லாம் சலிக்காமல் செய்து அனுப்பினார். அவற்றையெல்லாம் சும்மா ருசி பார்ப்பதோடு சுமித்ராவின் வேலை முடிந்து போக மிச்சம் மீதி வைக்காமல் வெளுத்து கட்டினான் சத்யன். தாயின் கை சமையல் எத்தனை வருட ஏக்கம். பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் உடன் படிக்கும் பிள்ளைகள் எங்க அம்மா அதை செஞ்சிருந்தாங்க, இதை செஞ்சு தந்தாங்க என்று கொண்டு வந்து எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டான் சத்யதேவன். வேண்டாம், எனக்கு பிடிக்காது என்று ஒற்றை வார்த்தை சொல்லி முகத்தை திருப்பிக் கொள்வான். அந்த பிள்ளைகளை பார்க்க பார்க்க அவனுக்கு பொறாமையாக இருக்கும். நாமும் இது போல எங்க அம்மா செய்தது என்று எதையாவது கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து பெருமை அடித்துக் கொள்ள முடியவில்லையே என்று மனதிற்குள்ளேயே மருகுவான். அதனாலேயே மற்ற பிள்ளைகளோடு அதிகம் பேச மாட்டான். தாயின் மீது வெறுப்பும் அதிகமாகும். 7ஆம் மாதம் தொடங்கி இருந்தது சுமித்ராவுக்கு. அன்று செக்கப் போய்விட்டார்கள். இன்னும் 10 வீக்ஸ்ல உங்க புள்ள உங்க கையில இருக்கும் சத்யன் என்று சொல்லி சிரித்தார் அந்த பெண் மருத்துவர். அந்த வார்த்தையை அவர் சொல்லி இவன் காது கேட்கும் போது உடம்பெல்லாம் புல்லரித்து சிலிர்த்து விட்டது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இனிய கூடல். பழையபடி முரட்டத்தனமாக இல்லாமல் ஒரு பூவை போல தன்னை கையாண்ட கணவன் மேல் காதல் மிகுந்தது சுமித்ராவுக்கு. வெட்கத்தை விட்டு அவளே நெருங்கி வந்து அணைத்தால் கூட வேண்டாம் என்று மறுத்து விடுவான் சத்யன்.
அவ்வளவு பயம். வெறுமனே அணைத்துக் கொள்வான், முத்தமிடுவான், அதோடு நிறுத்திக் கொள்வான். வேணண்டி, பயமா இருக்கு, பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிடும் என்று அவளுக்கு சமாதானம் சொல்பவன் அவளை அணைத்தபடியே உறங்கி விடுவான். இத்தனைக்கு பிறகும் எப்படித்தான் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உறங்குகிறான் என்று அவனை ஆச்சரியமாக பார்ப்பாள் சுமித்ரா. மருத்துவரிடம் கேட்க வெட்கப்பட்டுக் கொண்டு நாட்களை கடத்தினார்கள் இருவருமே. ஆனால் இந்த முறை வெட்கத்தை விட்டு துணிந்து மருத்துவரிடம் கேட்டுவிட்டாள் சுமித்ரா. அதன் விளைவு, அன்றைய இரவில் கட்டிலில் தலைவனின் கையால் சுகமாக கசங்கி அந்த சுகத்திலேயே துடித்துக் கொண்டு கிடந்தது அந்த பெண் மலர். நீண்ட இடைவெளி. வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்தாலும் அவனுக்குள்ளும் ஆசை இருந்ததுதான் போலும். அவன் அவளை கையாண்ட விதத்தில் அவளுக்கே அது புரிந்தது. பழைய முரட்டுத்தனம் இல்லைதான், ஆனால் ஆர்வத்துக்கும் ஆசைக்கும் எந்த குறைச்சலும் இல்லை. அவனையும் அறியாமல் திடீர் திடீர் என்று அவ்வப்போது வேகம். அவள் திணறுவதை உணர்ந்து வேகத்தை குறைத்தான். உடலும் உள்ளமும் ஒரு சேர இணைந்து நிறைந்த பரிபூரணமான குடல். கலைந்து கிடந்த சுமித்ராவின் கூந்தலை சரி செய்து நெற்றியில் இதழ் பதித்தவன், சுமி என்று அழைக்க, என்றாள் கண்களை திறவாமலேயே.